இப்படி ரொம்ப சிம்பிளா பல பெரிய வியாதிகளையும் அசால்ட்டா குணப்படுத்தக்கூடிய ஒரு டீயை நம்ம முன்னோர்கள் அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த காம்பினேஷன் இதை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது? எங்கெங்கயோ போயிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு, ஆனா இந்த அசால்ட்டா இந்த குட்டி குட்டி விஷயங்கள் நம்மளுடைய சேனல்ஸ் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நரம்பு மண்டலம், தசை மண்டலம், நார் மண்டலம், இந்த ஃபைபர் கண்டென்ட்லாம் ஒரு பக்கம், கொழுப்பு பக்கம் ஒரு ரத்தம் ஒரு பக்கம், தசை நார்களை அப்படியே ஒருங்கிணைக்கிறது, அதுக்கப்புறம் சிக்னல், மூளை கொடுக்கக்கூடிய சிக்னல், அதுக்கான வழி பாதைகள், இதெல்லாம் 72 நாடியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அத்தனைக்குமே ஒரு போஷாக்கு குடிக்கிறது தான் இந்த இது. காலை எழுந்திரிச்சோன்னா டீ குடிக்கிறோம், ஃப்ரெஷ் ஆயிடும்ல, அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்களுக்கும் ஒரு டீ வேணும். அந்த டீ தான் இந்த டீ. அதுவும் பனை வெள்ளத்துல போட்டு குடிச்சிங்கன்னா தி பெஸ்ட். இல்லை நம்ம பனை வெள்ளம் கிடைக்கலன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம், ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் வேண்டாம். ஸோ அற்புதம் நிகழ்த்தும் அற்புதமான ஒரு டீ. டீயாகவும் எடுத்துக்கலாம், கஷாயமாக குடிச்சுக்கலாம், எப்படி வேணா இந்த டீன்னு தான் சொல்லலாம், ஹெர்பல் டீ. இது பார்த்தீங்கன்னா நல்ல முடி வளர்ச்சி கொடுக்கும், கண் பார்வை கொடுக்கும்,